எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. 2025 தமிழ் புத்தாண்டு பலன்களில் 12 ராசிகளில் முதல் ராசியாக விளங்குறது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மேச ராசிக்கு தான். அந்த மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், என்னென்னலாம் வரப்போகுது, என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கு, என்னென்னதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத விளக்க வருகை தரும் தாந்திரிக பேரரசர் உயர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஓம் குருவே துணை. ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்கர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமக. 9 கோள்களின் துணையோடு உலகத்தில் செய்யக்கூடிய சாதனைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமானது ஜோதிட சாஸ்திரத்துல மட்டும் உண்டு. ஏன்னா எல்லாத்துக்கும் 9 கிரகங்கள் சொந்தம் தான். ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல 9 கிரகங்களுமே ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிற விஷயமாலாம் இடைக்காட்டு சித்திரம் முதல் கொண்டு 9 கிரகங்களை தொட்டு தான் அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா உலகம் அப்படிங்கிறது எல்லாமே 9 கிரகம். நீங்க ஒரு கோயிலுக்கு போகும்போது வழிபாடு பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிச்சுட்டு வெளியே வரும்போது நவகிரகத்தை பாக்குறீங்க. அந்த தெய்வத்து என்ன கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்குதோ அது கரெக்டான விஷயத்தை நவகோள்கள் தான் கொடுப்பாங்க. அதனாலதான் எந்த கோயில் வழிபாடு பண்ணாலுமே நவகிரகங்களை கடைசியில கண்டிப்பா வழிபட்டு வந்தா தான் அந்த மூலஸ்தானம், அந்த வழிபட்ட தெய்வத்தை வழிபட்ட பவர் கிடைக்கும். ஒரு சில இடங்கள்ல நவகோள் இல்லாத இடங்களும் உண்டு. ஆனா இருந்தாலும் கூட ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது அந்த கோயிலுக்கு போனோம்னா எந்த மூலவரை கும்பிட்டாலும் கும்பிட்டு விட்டு அந்த நவகிரகத்தை கும்பிட்டா தான் நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது விஷயம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தாந்திரிகள் சொல்லும்போது அந்த மகாபாரத யுத்தத்துல கிருஷ்ணர் ஒரு நாளைக்கு முன்னாலேயே அமாவாசை தர்ப்பணம் கொடுக்குறாரு. அப்ப சூரியனும் சந்திரனையும் அப்ப நாளைக்கு தான் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீங்க 2 பேரும் என் முன்னால் நிற்கிறீங்க, அதனால இன்னைக்கே அமாவாசை அப்படின்னு சொன்னாராம். அதுபோல என்னன்னா நவகிரகங்களை தாண்டி எதுவும் நடக்காது. அந்த 9 கிரகங்களுடைய செயல்பாடுகளும் வச்சுதான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய பலன்களை சொல்லக்கூடிய தங்களுக்கு தெரிந்த ஜோதிட முறையில ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வராங்க. அதனுக்கு நிறைய படிச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட விஷயங்களை படிச்சிருப்பாங்க, நட்சத்திரங்களை படிச்சிருப்பாங்க, கிரகம், அதெல்லாம் ஒரு அடிப்படை. இப்ப இந்த வருஷம் எப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா இப்ப இன்றைக்கு நம்ம மேச ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரப்படி முதல் ராசி மேச ராசி. அந்த மேச ராசி அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிற விஷயம்லாம். அப்ப செவ்வாயை பத்தி தான் நம்ம பேச போறோம், மேச ராசி பற்றி தான் நம்ம பேச போறோம். இந்த இந்த ராசி பலனை, இந்த ராசிக்குரிய பலனை யார் உலகத்தோடு இருக்கிறோம்னா அதை உன்னிப்பா கவனிங்க. நிச்சயம் நிறைய பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வாட்டி நிறைய மேசராசிக்காரருக்கு இருக்கிறதுலேயே பொக்கிஷமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவமான பலன் அதிகமா இருக்கு. மேசராசிக்காரருக்கு தான் பலன் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரே வரி சொன்னோம்னா மேசராசிக்காரருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு பூரா மேசராசிக்காரருக்கு திருமணம் நடக்கும். முதல் விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம். அப்போ இந்த தமிழ் வருஷம் விஸ்வாவச வருஷம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அற்புதமான வருஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம். காலச்சக்கரப்படி மேசராசி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வருஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப அந்த அதிபதியும் கூட இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா காலச்சக்கரப்படி 4ஆம் இடத்துலதான் இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இன்னைக்கு வரும்போது 4ஆம் இடத்துல கடகத்துலதான் உட்காந்துருக்காரு அப்படின்னு விஷயம் வச்சுக்கலாம். அப்போ மேசராசி பொறுத்தவரை எப்படி இருப்பாங்க அப்படின்னு வரும்போது கிரகங்களோட அமைப்பு அப்புறம் பார்ப்போம். வெவ்வேறு கிரகங்கள் எப்ப மாறுதுங்கிற விஷயம் எடுத்துக்கலாம். பொதுவாக ராசி பலன் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது மேச ராசிக்கு இப்ப 2ல் குரு இருக்காரு. சித்திரை மாசம் 31ஆம் தேதி தான் எங்க போறாரு, 3ஆம் இடமான மிதுன ராசிக்கு போறாரு. ஒரு விஷயம். அதே போல ராகு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சமீபத்துல பூரட்டாதி 4 இருக்காரு. அடுத்தது பூரட்டாதி 3க்கு போறாரு. வைகாசி மாசம் 7ஆம் தேதி அன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 3க்கு கும்பராசிக்கு வர போறாரு அப்படின்னு அர்த்தம். ஏறக்குறைய பூரட்டாதியிலே ஃபுல்லாவே இருந்துட்டு சதய நட்சத்திரத்துல வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு போற சதயம் வரைக்கும் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேது எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கேது எடுத்துட்டோம்னு என்ன ஆகும்னா ஆரம்ப காலம் அப்படிங்கிற போது உள்ள நுழையும் போது உத்தர நட்சத்திரத்துல நுழை போறாரு. வைகாசி 7ஆம் தேதி நுழை போறாரு. அப்புறம் நுழைஞ்சு உத்தரத்தில் இருப்பாரு. அப்புறம் பூர நட்சத்திரத்தில் இருப்பாரு. அப்புறம் மகம் 4ஆம் பாதத்து வரைக்கும் கேதுவோட பிரவேசமானது இந்த வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே போல நம்மளுக்கு பாக்குறோம் சனி அப்படிங்கிற ஏற்கனவே புரட்டாதி 4க்கு வந்துட்டு உத்தரட்டாதி வரைக்கும் தான் இந்த வருஷம் பூராமே அவரோட பயணம் உத்தரட்டாதி 4 பாதத்துக்குள்ளே அடங்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். தன்னோட சொந்த நட்சத்திரத்திலேயே சனி பகவான் உட்காந்துருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதில் பார்க்கும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பொறுத்தளவு அந்த பொதுவாக கோள்களை நம்ம பயமுறுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நம்ம இருந்தாலும் ஒரு புள்ளி தொடுபுள்ளின்னு ஒன்று விஷயம் இருக்கு அல்லவா. அப்ப 7.5 சனிக்கு எப்படி இந்த 7.5 சனிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்.
அதுல முதல் வந்து தொடக்கூடியது வந்து மேசராசி தான் வந்து 7.5 சனிங்கிறது வந்து தொடுது. அப்போ ஆரம்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். 7.5 ஆண்டு காலமானது பலன் கொடுக்கக்கூடிய பலனை வந்து 7.5 வருஷம் வந்து சனி வந்து பலன் கொடுக்கும். இதுல வந்து இப்ப வந்து 2.5 வருஷம் ஆனது வந்து மீன ராசியில் இருக்கும். அப்புறம் மேச ராசியில் 2.5 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல பலன்கள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற வச்சுக்கலாம். பொதுவாக மேச ராசிக்காரர் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். எதற்கும் பயப்படாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். இவர்களுக்கெல்லாம் வந்து மேசராசிக்காரர்கள் பொறுத்தவரை திருமணம் நடந்து போறதுதான் வாழ்க்கை இருக்கு. திருமணம் நடக்கல அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கு. திருமணம் நடந்து போறதுதான் வந்து அவங்க வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட் பண்றது. இப்போ மேசராசியில அசுவினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இந்த பாதங்கள் இதுதான் அந்த மேசராசியில இருக்கக்கூடிய பலன்களை இந்த வருஷம் நம்ம பேச போறோம். அப்ப இந்த அசுவினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து இயற்கையிலே வந்து தெய்வ ஆற்றல் பெற்றவர்கள், இண்டிவிஜுவல் பவர் பெற்றவர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். அப்புறம் 2வது பரணி நட்சத்திரம், அதாவது அசுவினிவே இன்னொரு விஷயம் சொல்லும்போது அது வந்து தேவலோக வைத்தியர்கள்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம். இந்த காலகட்டம் இவங்க வந்து அசுவினி நட்சத்திரக்காரங்க வந்து யாருக்கு மருந்து கொடுத்தாலும் குணமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அசுவினி, பரணி, கார்த்திகை 3 மேசராசி பொறுத்தளவு வந்து மருத்துவ குணம் கொண்ட ராசியா பயன்படும் அப்படிங்கிற எந்த வித மாற்றம் இல்லை. 2வது இவங்களோட குணம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கோபம், பிடிவாதத்தன்மை, எதற்கும் அஞ்சாம போறது, துணிச்சல், தைரியமா இருக்கிறது. தான் வந்து ஒரு பெரிய வசதியே இல்லைனாலும் கூட வந்து எதற்கும் அஞ்சாமல் துணிச்சல தைரியமா போராடக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். இது போல குணங்கள்லாம் இருக்கும். எப்படி ஆடு எப்படி இருக்கும், ஆட்டோட குணம் அப்படி இருக்கு. ஆடு என்ன பண்ணும், 2 ஆடு எதுக்கு வந்து என்ன பண்ணும், 2 ஆடு ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன வழி விடுவாது, 2 முட்டும். அது போலதான் வந்து அந்த மேசராசியோட தன்மை என்னன்னா யாருக்கும் வந்து அடங்கி போகக்கூடிய குணம் இருக்காது. செவ்வாயோட தன்மை இருக்கும். செவ்வாயோட தன்மை அப்படியே முழுசா மேலோங்கி நிற்கக்கூடியது செவ்வாயோட தன்மை இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து மேசராசியில வந்து பலம் பெறக்கூடிய ராசி அப்படின்னு இருக்குது. மற்ற கிரகங்களை பத்தி நம்ம தொட வேண்டிய அமைப்பெல்லாம் கிடையாது. அப்ப மேசராசியோட தன்மை முழுசா வந்து நம்ம பண்ணக்கூடிய அமைப்பு புறமே பண்ணக்கூடியது வந்து பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு புறமே சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற எந்த வித மாற்றமும் இல்லை. இந்த பொதுவாக நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பொதுவாக வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து அவங்க வாழ்க்கையில அவங்க ஜெயிக்கக்கூடிய கட்டம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில எப்ப திருமணம் நடக்குதோ, திருமணம் நடந்த பிறகுதான் அவங்க வந்து வாழ்க்கையில ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் சொன்ன மாதிரி திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம சொன்னோம். திருமணம் கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2வது அதுக்கு அடுத்தபடியாக வந்து வீடு கட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். மேசராசிக்காரர் வீடு கட்டுதல், வீடு அந்த பழைய வீடா இருந்ததுன்னா வீடை வந்து இடிச்சு போட்டு சரியா கட்டுறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கார், வண்டி வாங்குறதெல்லாம் அந்த மேசராசிக்காரருக்கு இப்ப தற்சமயம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஏன்னா இந்த தருணம் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் வாழ்க்கையில எது வேணும்னு தேடிட்டு இருப்போம். இந்த மேசராசிக்காரருக்கு இது கண்டிப்பா நடக்கும். அதாவது வீடு கட்டுதல் அல்லது வீடு ஆல்ரெடி சொந்த வீடு வச்சிருந்தாங்கன்னா வீட்டை வந்து புதுப்பித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம், கார் வாங்குறது, கார் சம்பந்தமான விஷயம் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் முதல் சொன்னது திருமணம், அதே மாதிரி குடும்பத்தில் புது அங்கத்தினர் சேர்தல். மேசராசிக்காரருக்கு வந்து குடும்பத்தில் வந்து புதிதாக ஒரு அங்கத்தினர் சேர்வார்கள். இவர்கள் வந்து வெளியூரோ வெளிநாடோ வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழிலில் இது நாள் வரைக்கும் வந்து டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த தொழிலாளர் வந்து பர்மனெண்டா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். தொழில் வந்து இப்போ டெம்பரவரியா இருக்கு, ஒரு சிறப்பா இல்லை அப்படின்னு ஓடிட்டு இருந்தாங்கன்னா பர்மனெண்டான வேலை கொடுக்கிறது. படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சிறப்பா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும், படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான காலம் அப்படிலாம். பொதுவாக வந்து தெய்வ அனுகூலம் பெற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். தெய்வத்தோட பரிபூர்ண அமைப்பு இருக்கும். இதே மாதிரி ஆன்மீகத்தில் வர்றதுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் யார் ஈடுறாங்களோ, கோயில் குல சம்பந்தமானோ ஆன்மீகத்தில் போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறந்த ஆண்டுன்னு சொல்லலாம். சித்தர்களை வழிபாடு பண்றது, முனிவர்கள், ரிஷிகள், அதே மாதிரி கோயில் போடுறது, இதெல்லாமே ரொம்ப இப்போ நம்ம அதே மாதிரி தேவதைகளோட வழிபாடு. இப்போ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கோம், ஏதாவது தெய்வ உபாசனை பண்ணணும், தெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாமல் பர்டிகுலர் அசுவினி நட்சத்திரம் வாராகி அன்னை உபாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அசுவினி, பரணி, கார்த்திகை மேசராசிக்காரர்களுக்கு வந்து வாராகி அன்னை வழிபாடு பண்ணாங்கன்னா அந்த உடனே சித்தி அடையக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பொதுவாக வந்து எப்படின்னு கேட்டீங்க, இந்த வருஷமானது வந்து சிறந்த முறையில் மேசராசிக்காரருக்கும் தெய்வ சக்தி அப்படிங்கிற விஷயம், அந்த தெய்வ உபாசனம்னா தெய்வத்தோட சாநித்தியம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் வந்து இப்ப நீண்ட காலமா வந்து புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்புகள் பூராமே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிர்ப்புகள் நல்லா இருக்கும்.
தொழில் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு, ஏற்கனவே சொன்ன தொழில் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொடுத்த கடன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால வரைக்கும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வந்து தொழில் பொருளாதாரத்துல வந்து தடையாகி வந்து ஜெயிக்க முடியாது இருக்கிறவங்களாம் தொழில் பொருளாதாரத்துல வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வாழ்க்கையில ஜெயிக்கணும், தொழில் வேணும் அல்லவா, தொழில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ராசிக்கு 12 சனி இருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம் தான். பொதுவாக வந்து சனிங்கிறது மோசம் சொல்றாங்க. அந்த பொதுவாக 12 சனி இருக்கிற போது அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். இப்போ மேசராசிக்காரர் வந்து அவங்களுக்கு எந்த சித்தர் பிடிச்சிருக்கோ அந்த சித்தர்களை வந்து வழிபாடு பண்ணாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சித்தர்கள் வழிபாடு வந்து அந்த உத்திராட நட்சத்திரம், அதே மாதிரி வந்து திருவோண நட்சத்திரம், அந்த அபிஜித் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த நாள்ல போய் எந்த சித்திரம் இருந்தாலும் இந்த சித்திரனுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி வைக்கணும். எல்லாமே ஒரு பழங்கள் ஒன்று, வெத்தலை ஒன்று, பாக்கு ஒன்று, அதே மாதிரி பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம், இது மாதிரி ஒரு வகையான பழங்கள் எடுத்து வச்சு பூஜை பண்ணாங்கன்னா தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். மேசராசிக்கு வந்து தேரக்கூடிய வந்து 34 வயசுக்கு மேலதான் அவங்க வெற்றி பெறக்கூடியது. வர 34 வயசுக்கு மேலதான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல திறமசாலிகள், கெட்டிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாரையும் நம்பாம செஞ்சாதான் இவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். உடன் பிறந்தவர்களால் வந்து அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல நண்பர்களால் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்பா அம்மா வந்து பாசமா இருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு இந்த வருஷம் வந்து நல்லா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்துற சூழ்நிலையெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டாகும். ஒண்ணு அவங்களுக்கு திருமணமாகலாம், திருமணமாயிருந்த குழந்தை பிறக்கலாம், அல்லது வேலை கிடைக்காமல் தேடிட்டு நீண்ட காலம் தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய, இதனால அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்பா அம்மாவுக்கு ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடல்நல கோளாறுகள் எதுவும் வராது. பொதுவாக மேசராசிக்காரர்கள் பிடிக்கக்கூடிய வியாதி அப்படிங்கிறது சளி சம்பந்தமான வியாதிகள் தான் பிடிக்கும். சளி இருந்து கொண்டே இருக்கும்னு கூட சொல்லலாம். சளி வந்து ஏதோ ஒரு விதத்துல பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெருசா சளி பாதிக்குன்னு சொல்ல முடியாது, சளி இருந்துட்டே இருக்கு. ஏதாவது சளி சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வீண் விரயங்கள், வீண் செலவுகள் இதெல்லாமே வந்து விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணம் இதனால் வரைக்கும் பணமே கையில ரொம்ப ரொட்டேஷனுக்கே பணம் வரல, கையில் பற்றாக்குறை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணம் ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ அதுக்கான கமிக்கு ஓடிட்டு இருக்குது பாருங்க. இப்போ பணம் வரோம்னா 2 குடையும் 10 குடையும் ஒன்று சேர்ந்தா தான் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப மேசராசிக்கு 2 குடையும் சுக்கிரனும் 10 குடை சனியும் மீன ராசி இப்ப சந்திக்கிறாங்க. இப்ப இந்த காலகட்டங்களில் அவங்க எதிர்பாராத விதமான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட கிடைக்கல. அரசாங்கத்திலிருந்து வரலாம், தனியார் நிறுவனத்திலிருந்து வரலாம். ஏன்னா 2/10ங்கிறது வந்து ஒரு வேலை, சொந்தமாவே தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். ஏதாவது ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க வந்து ஆசிரியர் வேலையில வந்து டீச்சிங் சம்பந்தமானவர்கள் டீச்சிங்ல பர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற போஸ்ட்ல இருந்து ப்ரொமோஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து நீண்ட தூர பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட தூர பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணம் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரியவங்களுடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பிரயாணத்தில் வெற்றி கிடைக்கும். எப்படி பிரயாணத்தில் வெற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மேசராசிங்கிற போது குரு வந்து மிதனத்துல இருந்து 9ஆம் இடத்தை பாக்குறாரு அப்படின்னு சொல்ல வேண்டும். சொந்த வீட்டை பாக்குறதுனால எப்படின்னா, அப்போ 9ஆம் இடங்கிறது பயணம், வெளியூர், இது மாதிரி சம்பந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து அந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் எல்லாம் 9ஆம் இடத்தை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். குருங்கிற விஷயம் இருக்குது. இதனால வரைக்கும் நல்ல குரு கிடைக்காதவங்க வந்து மேசராசிக்காரர் குரு, ஏன்னா 9ஆம் இடம் குரு பாக்குறாரு அப்படிங்கிற விஷயம், குரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த விசுவாசத்தை பொறுத்தளவு ரொம்ப சிறப்பா வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது. பொதுவாக வந்து இந்த மாசம் ஆனி மாசம் இந்த வருஷம் வந்து மேசராசிக்காரர்கள்லாம் வந்து ஆனி மாசம் சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து புரட்டாசி மாசம் வந்து அவங்க எடுத்த காரியத்தில் வெற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெற்றியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மாசி மாசம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி வந்து மாசி பங்குனியும் நல்லா சிறப்பா இருக்கும். ஸோ வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக இந்த மேசராசிக்காரருக்கு வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. பொதுவாக வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு வந்து பொதுவாக வந்து 7.5 சனின்னு சொல்லி யாரும் பயந்துட்டு இருக்க வேண்டாம், பாதிக்காது. பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போதான் அந்த காலத்துல வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு பலனை மட்டும் சொல்லிடுறேன். சனி நீராடுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சனி நீராடுன்னா சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக வந்து சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தவங்களுக்கு இந்த 7.5 சனியினால் பாதிப்பு வந்து பெருசா வராது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே தவறு விடக்கூடிய இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9 கிரகத்துக்குரிய தானியங்களை பயன்படுத்தினாவே அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். யாரும் தொடர்றது கிடையாது. இப்ப நம்மளை பொறுத்தவரை மேசராசிக்காரர் ஜெயிக்கணும்னா சனி தொற்றுக்கிறதுனால நல்லெண்ணெய் குளியல் தவறாம போட்டுவாங்க. நல்லெண்ணெய் குளியல் வந்து சனி நீராடுங்கிறவங்க சனிக்கிழமை எண்ணெய் வந்து லைட்டா சூடு பண்ணி முறைப்படி நீங்க பண்ணிட்டு வாங்க. காலையில சனிக்கிழமை தவறாம பண்ணிட்டு வாங்க. செஞ்சுட்டு வந்தாவே போது வாழ்க்கையில மிகப்பெரிய பரிகாரம்ங்கிறது தான். மற்றபடி திருநள்ளாறு போறதோ, திருக்குச்சனூர் போறதோ, திருக்கொள்ளிக்காடு போறதோ,
அல்லது அவங்க ஊர்ல இருக்கிற நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவான் வழிபடுறதோ அதெல்லாம் வந்து அவங்களுடைய மனசுக்கு உட்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் வந்து மேச ராசிக்காரருக்கு வந்து சிறப்பான பலன், அவங்க குடும்பத்தினருக்கு வந்து வெற்றி தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய பலன் குடும்பத்துக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தினருக்கு வந்து ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா வீடு மாறக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தினருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து இந்த மேசராசி பெண்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலன் கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் வரைக்கும் வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரிந்திருந்தால் வந்து மேசராசிக்காரருக்கும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நல்லா சாதகமான டைம் இருக்குன்னா நல்ல படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேற்படிப்பெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூருக்கு போய் கொடுக்குது. மருத்துவ சம்பந்தமான படிப்பெல்லாம் இவங்களுக்கு நல்லா வரக்கூடிய, மருத்துவம் சம்பந்தமான எந்த மருத்துவம் இருந்தாலும் சரி, அது பர்டிகுலராக இந்த குழந்தைகள் மருத்துவம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து குடும்ப பெண்களுக்கு இந்த வருஷம் வந்து குதூகலம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குடும்ப பெண்களுக்கு வந்து குருபார்வை பெற்றதா இருக்குது. ஏன்னா மேசராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிற மனைவி, அப்ப மனைவி அப்படிங்கிற போது மிதுனத்திலிருந்து குரு பார்க்கறதுனால மேசராசி பெண்களுக்கு, மேசராசியில பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு அந்த மனைவிகளுக்கு குடும்ப பெண்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை உருமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நகை நட்டு சேரும், இதனால வரைக்கும் நகை வாங்கணும், கழுத்துல ஏதாவது போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, துணிமணி போடணும்னு நினைக்கிறவங்கலாம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து நம்மளுக்கு வந்து இந்த லாட்டரி சூதாட்டம் எல்லாம் வெற்றி தராது. பொதுவாக வந்து லாட்டரி சூதாட்டம் எல்லாம் வந்து ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ராசிக்காரருக்கு லாட்டரி நம்பிட்டு தன்னுடைய உழைப்பை மட்டும், ஏன்னா 7 சனி வந்து உழைக்கிறவங்களுக்கு மட்டுமே வெற்றி தருவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. கடினமான உழைப்பு, நம்ம இங்க சீனிவாசன் போல கடினமே யார் உழைக்கிறாங்களோ அவங்க வந்து, ஏன்னா இரவு பகல் ஓடோடு உழைக்கிறது, அப்ப உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து சனி பகவான் வருவான்னு ஒரு பொது விஷயம். அப்போ அவன் நீதிமான் சொல்லுவான். அப்போ அந்த நீதிமான் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு பிரதோஷம் அன்னைக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த சிவன் கோயில்ல அவர் போயிருப்பாராமா. யார் பிரதோஷ நேரத்துக்கு சிவன் கோயிலுக்கு போறாங்களோ அவங்களெல்லாம் இவங்க வந்து சிவனடியார்களா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு கருணை புரிவாராமா. அப்ப 7 சனியினால் பாதிக்கப்படாதாமா. அதனால நம்மளுக்கு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. எந்த கிரகத்தினாலும் பாதிப்பில்லை. நல்ல சிறந்த பலன் இருக்குது. பொதுவாக வந்து ராகு அப்படிங்கிறது 11 இருக்கிற ராகு நல்லா செய்வார்னு சொல்லி ஜோதிடமே சொல்லியிருக்குது. 3 இருக்கிற குரு வந்து நல்லது. 3ங்கிறது நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம், சகோதரர்கள் சொல்லலாம். அது 3ஆம் இடம் வந்து மோசமா யாரும் நினைக்க வேண்டாம். 3ஆம் இடம் நல்ல இடம் தான் அது. ஏன்னா வந்து பொதுவாக வந்து 12 கூடிய கிரகம் ராசிப்படி 12 கூடிய பங்கமில் வீத்தன் மன்னன் பரிந்து 3ஆம் இடத்தில் நிற்கனா தன் சகோதரர்களோ கூட பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கோயில் நிர்வாகங்கள்லாம் ஒரு கோயில் இருந்தாங்கன்னா சொந்த கோயில், குலதெய்வ கோயில், அதுல வந்து அரங்காவலர் ட்ரஸ்டி மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மேசராசிக்காரருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்ப இவங்களுக்கு அதெல்லாம் ஆசை வரும். தனக்கு ஒரு பெரிய பதவியில் உட்காரணுங்கிற ஒரு ஆசை வரும். நம்ம உட்காந்துக்கிறோம் 10 பேருக்கு மேல கெத்து காமிக்கிறதுங்கிறது வந்து மேசராசிக்கு இயல்பு இருக்கும். ஒரு சிலர் வந்து விட்டு ஒதுக்கி போயிடுவாங்க. பொதுவாக வந்து பொறுப்பை பூராமே வந்து குடும்பத்தை மனைவி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா அவங்க வெற்றி வந்து அவங்களுக்கு தாராளமா வந்துடும். ஏன்னா வந்து மேசராசிக்காரருக்கு வந்து அந்த கோபம் தன்மை வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து தடை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மனைவியை நம்பி விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா வெற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல வந்து அப்படின்னா கூட்டு தொழில் வந்து இவங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இவங்களை பொறுத்தவரை இந்த கோழி சம்பந்தமானது, பால்ட்ரி ஃபார்மிங் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விவசாயம் சம்பந்தமான துறைகளும் அனுகூலமா இருக்கக்கூடியது. ஏன்னா இதெல்லாம் உழைக்கிற வேலை பூரா நல்லா இருக்கும். உழைக்கிற வேலை பூராமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்ப பாருங்க, ராசிக்கு வந்து யார் இருக்காங்க? 11 ராகு, 12 சனி. நான் சொல்றேன் 12 சனி இருக்கிறதா சித்தர்கள் வழிபாடு, தெய்வ உபாசனம்னா நடந்துரும். இப்ப இருக்கிறவங்க இதனால வரைக்கும் சாமியே கும்பிடாத மேசராசிக்கார சாமியே வெறுத்து போனவங்க இப்ப வந்து சாமி கும்பிடக்கூடிய தன்மை வந்து வந்துடும். இதனால வரைக்கும் சாமியே பிடிக்காது, கோயிலுக்கு போக மாட்டேன், சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இனிமேல் கோயிலுக்கு போகக்கூடிய இயல்பிலே வந்து உங்களுக்கு ஆஞ்சநேயரோட அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்துடும். குலதெய்வத்தோட அருள் வந்துடும். ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமி அருள் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேசராசி அசுமணி 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க சாமி ஆடுவாங்க கோயில்ல. அந்த பெரிய இந்த கருப்பு சாமி, முனியன், இது மாதிரி தெய்வங்கள்ல இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த சாமி வந்து உடம்புல இறங்கி சாமி ஆடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. கோயில் திருவிழாக்கள் எல்லாம் வந்து அந்த ஆட்டம் ஆடுவாங்கல்ல, அந்த சாமி நேரம் ஆடுவாங்கல்ல, அது மாதிரி ஆடக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து மேசராசிக்காரர் இருக்கும். பொதுவாக எடுத்து பார்த்தோம்னா பொதுவாக வந்து உழைக்கிறவங்களுக்கு 7 சனி நல்ல பலன் கொடுக்கும். மற்ற எந்த கிரகத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அமைப்பு இல்லை. ஏன்னா வந்து 12 சுக்கிரன் உட்காந்துருக்க மிகப்பெரிய அமைப்பு. இந்த ராசி இந்த வருஷம் விசுவாசம் ஆரம்பிக்கும் போது மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் ஊருக்கு ராஜாங்கிறாங்க.
ஒரு கிரகம் அழகா உச்சம் பெற்று உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து மற்ற கிரகங்களை பத்தி நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் வந்து நீசம் பெற்றிருக்கனால டச் பண்ண வைப்பதோ 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் சுகத்துக்கு அது பண்ணி அடுத்து சீக்கிரம் சிம்மத்துக்கு வந்துடுவார், 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல தொட்டதெல்லாம் துலங்கும், தொழில் பொருளாதாரம் வெற்றியாகும், திருமணம் எதிர்பார்த்த நீண்ட காலம் எதிர்பார்த்த திருமணம் அசுவினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு திருமணம் நடக்கும், தொழில் நடக்கும். அதே மாதிரி கோயில் வழிபாடு போய் அதுல பலனே நடக்கிறவங்களுக்கு இப்போ கோயிலுக்கு போன பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறது எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை. ஏற்கனவே நான் சொன்ன பரிகாரங்கள் மாற எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மட்டும்தான் பரிகாரம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த ராசிக்காரர் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய வராயகனை கேட்டுக்கொண்டு அனைவரும் வந்து வளமுடன் பல்லாண்டு பேரோடு புகழாட வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.